ஹாய், இது எங்களோட செகண்ட் வீடியோ. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் இதே ட்ரெஸ் தான் போட்டிருப்போம். ஏன்னா ஒரே நாள் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ ப்ரிவிலேஜ் இல்லை, அவ்வளோ இது ஒன்றுமே இல்லை எங்கள்கிட்ட வீடியோ எடுக்கிறதுக்கோ எதுக்குமே. அதனால் எங்களால் என்ன முடியுதோ அதுதான் எங்களால் பண்ண முடியும். இப்போ வெயிலே வந்து மொட்டை வெயில் உட்காந்து சரி ரொம்ப கேவலமாக கருத்துறக்கூடாதுங்கிறதுக்காக வெயிலே உட்காந்து சன்ஸ்கிரீன் போட்டுக்கிட்டோம். நாங்கள் இப்போ சரி யாராவது உழைப்பாயா இவ்வளோ உழைப்பாளியா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா வெயிலில் மண்டையை கூட காட்ட மாட்டோம், நாங்களே ஒரு பேசிக்கலி சோம்பேறி தான். ஆனால் இன்னைக்கு வந்து சரி பரவாயில்ல, தலைவலிக்கும் ஒரு மாதிரி பொசுக்குன்னு மயக்கப்பட்டு விழுந்துருவோம். ரொம்ப எனர்ஜியே எங்களுக்கு கிடையாது, எங்க உடம்புல ஒண்ணுமே கிடையாது, நாங்களே நாய் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். மொட்டை வெயில எவனா உட்காந்து சன்ஸ்கிரீன் போடுவானா? காலையிலே கொடுத்துருக்கலாம். இவ இப்ப வந்து இப்பதான் சொல்றா மூஞ்சிக்கு இல்ல கைக்குறியா கொடுத்து தொலை தேய்ச்சிட்டு இருக்கோம். வேற வழி எல்லாம் என்ன பேச போறோம்? நாய் வருதுடா. நாய் வந்துட்டு போட்டோம் நம்மளே. நாய் ஹாய்டா. ஹாய் தம்பி. ஐயோ பையனா ஐயோ வராது ப்ளீஸ். வீடியோக்குள்ள வரியா தம்பி? அழகி நீங்க அழகி. நாங்க வந்து இன்னைக்கு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் பத்தி ஐயோ ஃபர்ஸ்ட் வீடியோ இல்ல சாரி பாத்துக்கோங்க அப்படின்னு ரெஃபர் பண்றதுனால அப்படி பண்றோம். வீடியோ என்னன்னா pretending to be rich. pretending to be rich. இது இந்த மாதிரி பீப்புள் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை கிராஸ் பண்ணி வந்திருப்போம். அவங்கள பார்க்கும்போது ஏன் இவங்க இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணி இருக்கலாம். இல்லைன்னா அவங்கள மாதிரி இருக்கலாம்னு இருக்காங்க அப்படின்னு தோண வைக்கிறதுக்காக பண்ணுவாங்க. ஆனா அவங்களே வீட்டுல கொஞ்சம் பிச்சை எடுத்து தான் இருப்பாங்க. ஆமா, வெளியில மட்டும் கொஞ்சம் நான் நல்லா இருக்கேன்னு காமிக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளை பற்றி தான், அந்த மாதிரி பீப்புள் ஆல்சோ அந்த மாதிரியான நடவடிக்கைகள் பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு பேசலாம்னு வந்திருக்கோம். வெயில் சுரியில் அடிக்குது, கடுமையா உழைக்கணுங்கிறதுக்காக நாங்க வந்து வீட்டுல உட்காந்து சன்ஸ்கிரீனே வெயில்ல உட்காந்து தான் போட்டுட்டு இருக்கோம். நாங்க எவ்வளவு பெரிய முட்டிஸ் அப்படின்னா நாங்க இப்போ உட்காந்து தான் போடுவோம். 20 நிமிஷத்துக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன் வைக்கணும்னு சொல்லுவாங்க, வெயில்ல இருக்கக்கூடாது அப்படின்னு. நாங்க அதான் வெயில்ல தான் சன்ஸ்கிரீன் போடுவோம். நாங்க வந்து ஓகே சரி நம்ம வீடியோ வரமா. இப்போ வந்து முதல்ல இந்த ஐபோன் வாங்குறவங்க, ஸோ ஐஃபோன் வந்து உங்களுக்கு அவ்வளோ தேவை இருக்குது, அவ்வளோ காசு இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வாங்குறது ஃபைன் தான். ஆனால் காசு இல்லை, தேவையும் இல்லைன்றப்போ தான் நிறைய பேர் ஐஃபோனே வாங்குறாங்க நம்ம ஊரில். உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் ஒரு இப்போ எப்படி இப்போ யூடியூப்லாம் எடுக்கிறோம், தேவை அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு கேபிட்டலாக நீங்கள் போட்டுக்கோங்க. அதுவே அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு இதில் இருக்கும்போது சும்மா நார்மல் சாம்சங் வாங்கி 2 வருஷமாச்சு. ஸ்பான்சர் நல்ல யாரும் தர மாட்டாங்க. சரி எல்லாரும் சொல்லுவாங்க, ஆசையா இருக்கு சும்மா. அந்த மாதிரி இல்ல அப்படின்னா ஒண்ணு பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இதுதான் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எது இருக்கோ அதுல ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வரும்போது நீங்க ஒரு கேபிட்டலா போட்டு வாங்கலாம். உங்ககிட்ட ஆனா இருந்தா ஒரு ஐபோன் வந்து ஒரு கடன் வாங்கி லோன் எடுத்து ஒரு ஐபோன் வாங்கி அதை வச்சு சில பேர் பெருமை பீத்துறதுக்காக வந்து வாங்குவாங்க. சில பேர் என்னன்னா நான் வந்து என்னோட கோல், சில பேர் வந்து இந்த ஐபோன் வாங்குறதுலாம் கோல்னு வச்சிருப்பாங்க. இது என்னோட கோல், லாங் டர்ம் கோல். நான் இப்போ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சாலரியில நான் ஐபோன் தான் வாங்குவேன், லோன்ல வாங்குவேன். அதுவும் இல்லாம நான் சேர்த்துல வாங்க மாட்டேன், லோன்ல தான் வாங்குவேன். மாசம் கடன் கட்டுவேன். இப்போ வந்து இப்போ அம்மா அப்பா வாங்கி கொடுத்தாங்கன்னா அதை வந்து பெருமையா ஸ்டோரிலாம் போடுவாங்க, பாட்டெல்லாம் பெருசா போட்டு அம்மா தானே வாங்கி கொடுத்தாங்க, அம்மா அப்பா தானே வாங்கி கொடுத்தாங்க. அது எப்படி நீ பெருமையா ரொம்ப அதுக்கு அந்த பெரிய அந்த பிஜிஎம்லாம் போட்டு ஸ்டோரிலாம் வாங்கி கொடுக்குறாங்க. இனி கேட்காம பாசமா சரி அவங்களே அவங்கள்ட்ட இருக்கு அதனால வாங்கி கொடுக்கறாங்க. அது முதல்ல ஏன் ஒரு பிரஸ்டீஜ் எலிமெண்டா கொண்டு வரணும் அப்படிங்கறது. நார்மல் ஃபோன் அது ஃபோன் பேச போற உனக்கு வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்களும் தண்டோம் பேசிக்கா அது. ஆனா சில பேருக்கு அதுல நிறைய இது இருக்கும், அதான் எங்களுக்கு அது தெரியாது. அந்த மாதிரி இருக்கவங்க வாங்குறாங்கன்னா அது ஃபைன் தான். ஆனா இந்த சும்மா இருக்கவங்க எல்லாம் வந்து ஒரு பிரஸ்டீஜ்க்காக அந்த ஐபோன் வாங்குறது போட்டு பேரண்ட்ஸை போட்டு நான் டார்ச்சர் பண்ணி இல்லைன்னா லோன் எடுத்து அப்படி கஷ்டப்படுத்தி தான் வாங்குவேன்னு அப்படி வாங்காதீங்க யாரும். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க, காசு இருந்தா வாங்குங்க, இல்லைன்னா நார்மல் வச்சுக்கோங்க. அது எல்லாரும் இப்படி ரொம்ப அதை போய் தலையில தூக்கி வைக்கிற அளவுக்குலாம் அது கிடையாது. அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அது இருந்துட்டு போட்டோம். ஆனா அப்படி காசு இருக்கும்போது வாங்கணுங்கிறது தான் எங்களோட ஒப்பீனியன்.
காசு இருக்குன்னா காசு அது அந்த ஐஃபோன் வாங்குறதுக்கு மட்டும் காசு இருக்குன்றதுக்காக வாங்கக்கூடாது. நம்ம வந்து ஓகே நம்ம ஐஃபோன் வாங்கி நம்மளோட மற்ற செலவுகள் மற்ற நெசசரி இதான செலவுகளுக்கெலாம் இருக்குது. ஆல்சோ வீட்டுக்கெலாம் காசு கொடுக்குற அளவுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் மீதி இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. அவ்வளோ அப்போ தான் நீங்கள் வந்து ஐஃபோனே வாங்கணும் ஆக்சுவலி. ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரெஸ்டீஜ் எல்லாரும் வச்சுருக்காங்க அதனால் ஐஃபோன் வாங்குறேன் அப்படின்னு வாங்குவாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது எங்களோட ஒரு அது என்ன சொல்லுவாங்க, அது எங்களுக்கு தெரியாது. அதுதான் அந்த டேஷ்ல நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி அப்புறம் காஸ்ட்லி பைக்ஸ் இல்ல இந்த ஐஃபோன் ஆக்சுவலி வந்து ஒரு எப்படின்னா நாங்க வந்து சொன்னோம் ஐஃபோன் வாங்காத தம்பி, நீ அந்த வேலையை விட்டுட்டு வந்துரு, நம்ம வேற ஒரு பெட்டர் உனக்கு பிடிச்ச பெட்டரான ஜாப் இருக்கு, நீ அதுக்கு போகணும். நீ இந்த ஐஃபோன் வாங்கினீன்னா இந்த ஐஃபோனுக்காக இஎம்ஐ கட்டுறதுக்காக இன்னும் 1 வருஷம் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். நாங்கள் வந்து செருப்பால் அடிச்சு திருந்துப்பா வேணாம்ப்பா இதெல்லாம் உனக்கு அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் வந்து அவன் கேட்காம திரும்ப போய் அந்த ஐஃபோன் அன்னைக்கு நைட்டே போய் வாங்கிட்டு வந்துட்டு ஐஃபோன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னா. இது எங்களுக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் எங்களுக்கு ஷாக்கு தான். அது எங்களுக்கு சர்ப்ரைஸாலாம் இல்லை தம்பி, இதை நினச்சி நாங்கள் வருத்தப்படுறோம் அப்படின்னு தான் இருந்துச்சு எங்களுக்கு. ஆனால் அதனால அவனோட ஒரு வருஷம் கெரியர் வந்து கொஞ்சம் இதுவாச்சு, அஃபெக்ட் ஆச்சு. அதை பற்றிலாம் கவலைப்படாமல் ஒருத்தன் ஐஃபோன் வாங்குறான்னா அந்த ஐஃபோன் வந்து அவங்கள எவ்வளோ கவர்ந்துருக்கு, அது எவ்வளோ ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குன்றதை தான் சொல்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து இதனால இது ரொம்ப பெரிய விஷயம், இது இருந்தால் தான் நான் கெத்து அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி நினச்சி வாங்காதீங்க, உங்களுக்கு பிடிச்சிருச்சு இருந்துச்சுன்னா வாங்க, அவ்வளோதான். அப்புறம் இந்த பைக்கெல்லாம் இந்த சூப்பர் பைக்ஸ், இந்த காஸ்ட்லி பைக்ஸ் அதெல்லாம் வச்சிருந்தா நான் வந்து நார்மல் ஸ்கூட்டி நார்மல் பைக்ல ஓட்டினா என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த நிறைய கேர்ள்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணுவோம். இந்த ஃபாஸ்டா சவுண்ட் போட்டே போவேன், ஹார்ன் வச்சுட்டு போவேன். அதை பார்த்தா வந்து ரீல்ல எடுப்பாங்க, பின்னாடி ஃபோன் வச்சு ரியாக்ஷன் வீடியோ கண்ணு போட்டு அதெல்லாம் அது உண்மை இம்ப்ரெஸ் ஆகி ஒருத்தரும் பார்க்க போறது கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. நமக்கு டக்குன்னு பயமா இருக்கும்ல, ஏதோ சவுண்ட் கேட்டுச்சுன்னா அந்த மாதிரி என்னது அப்படின்னு அந்த மாதிரி பாக்குறது. அது இம்ப்ரெஸ் ஆகி இத்தனை கேர்ள்ஸ் உன்னை பார்த்துட்டாங்க, நீ வந்து பெரிய ஹீரோ, அதெல்லாம் கிடையாது. அந்த பக்கம் நீ போன ஏதோ சவுண்ட் கேடுச்சு யாரோ விழுந்து வச்சுட்டாங்களா அப்படின்னு அந்த மாதிரி தான். ஆனா இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க யோசிச்சுதான் இந்த மாதிரி பைக்ல வாங்குறாங்களே. அதுவும் நீ அவ்வளோ ஏர்ன் பண்ற, நீ அந்த அளவுக்கு உன்னை டெவலப் பண்ணிட்டு நீ ஏர்ன் பண்ணிட்டு அப்படி ஒரு பைக் வாங்குறத பத்தி நாங்க ஒண்ணுமே சொல்லல. அதாவது அவங்க இஷ்டம், காசு இருக்கு வாங்குறாங்க, அந்த மாதிரி அவங்கள டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ். நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ஒண்ணு வாங்காத, அம்மா அப்பாவை டார்ச்சர் பண்ணி ஒன்று வாங்காத. ஏன்னா ஒரு நார்மலாக நம்மளோட ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கே அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கில்ட் வந்துடும், நம்ம பையனுக்காக நம்ம பொண்ணுக்காக பண்ண முடியலையே அப்படின்னு கில்ட்ல அவங்கள தள்ளாத. அதனாலதான் அத்தனை பேர் கடன் வாங்குறாங்க, கடன் வாங்கி இதை பண்ணணும், கல்யாணம் பண்றது. அப்பாடா எங்களால் மட்டும் அதை சகிச்சிக்கவே முடியாது. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொன்னால் அதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்கே பண்ணுவேன் அப்படின்னு. அதான் அந்த எதிர் வீட்டு பாப்பாவுக்கு வந்து படிக்க வைக்கலாம் நாங்கள் செலவு பண்ண மாட்டோம், படிக்க செலவு வந்து வேஸ்ட்டு, அதுக்கு வந்து இத்தனை லட்ச ரூபா இருந்துச்சு. என்ன கேட்டாங்க, இனி உன்னை இத்தனை லட்ச ரூபா கொடுத்து படிக்க வச்சதுக்கு உனக்கு நகை வாங்கியிருந்தா உனக்கு கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாமே அப்படின்னு என்ன கேட்டாங்க. பார்த்து மண்டிக்குள்ள திணிச்சல் பண்றியா, அது பண்ணி நீயும் பண்ணக்கூடாது, அதுவும் தப்பு. ஆனா அது ஏன்ட்ட வர திணிக்கிற நீ, அது வந்து ரொம்ப ரொம்ப அஃபென்சிவா எனக்கு தெரியுது. படிக்க வைக்கிறத விட வேற எந்த செலவுமே பெருசு கிடையாதுல்ல, படிக்க தானே வைக்கணும், நம்ம பிச்சை எடுத்தாலும் படிக்க தானே செய்யணும். அதோட ஃபியூச்சர்ல ஹெல்ப் தர. இப்போ நீ ஒன்று பண்றேன்னா அது ஃபியூச்சர்ல உனக்கு தரதான் போகுது. திருப்பி உன்னோட நாலேஜ் வந்து ஒரு இடத்துல கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணும். நீ போடுற எஃபர்ட்ஸ் போட்டு படிக்கிற ஒரு விஷயம் உனக்கு கண்டிப்பா உனக்கு ஃபியூச்சர்ல ஹெல்ப் பண்ண போகுது. இதுவே நீ கல்யாணம் பண்ண, நீ ஒரு இத்தனை லட்சம் இவ்வளோ சேர்த்து வச்சு ஒரு கிராண்டா ஒரு நாள் கல்யாணத்துக்கும் நீ இத்தனை வருஷம் படிச்சு அதனால வரப்போறதுக்கும் ஒரு கம்பேர் பண்ணி பார்த்தா எவ்வளோ டிஃபரன்ஸ். ஆனா அதுவும் சில பேர் அது பெருமையா வேற பண்றாங்க. நான் இவ்வளோ படிக்கிற, நீ இவ்வளவு படிச்சு கல்யாணம் தானே பண்ற, படிக்க போற, வேலைக்கு போறேன்ற மாதிரி கேட்பாங்க. யார் சொன்னா நான் வேலைக்கு தான் போவேன், நான் என்னோட சொந்த கால கொஞ்சம் நில்லுங்க. வெறும் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க, கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லல, எல்லாத்தையும் முடிச்சிடுவாங்க, கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிடுவாங்க. வீட்டெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் கஷ்டத்துல இருந்து தூக்கி விட்டீங்களா, அதெல்லாம் நாங்க அப்படி டைவர்ட் ஆகும். பண்ணுங்க அவ்வளவுதான். அவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணோம், ஊரு மெச்சு கல்யாணம் மெச்சு கரெக்டா வார்த்தை எனக்கு தெரியாது, என்னமோ ஒண்ணு புரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
நம்ம அது யாரோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, நம்மளை பிடிக்காத 500 பேரை சந்தோஷப்படுத்துறதுக்காக வந்து கல்யாணம் பண்ணணும்னு இல்லை அப்படின்னு ஏதோ சொன்னாங்க யாரோ வீடியோவில். நான் வந்து இதை எங்கள் அம்மாவுக்கும் அனுப்பினேன், இவளுக்கும் அனுப்பினேன். இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப இது பிராண்டடான க்ளோத்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதுவுமே இதுதான், காசு இருக்கும் போது பண்ணால் பரவாயில்ல. அப்படி காசு கொடுத்து ஒன்று வாங்கி தான் நல்லா இருக்கும்னு கிடையாது. கம்ஃபர்ட்னஸ்க்காக நீங்கள் வாங்குறீங்கன்னா ஓகே ஃபைன் சூப்பர். ஆனால் நீங்கள் வந்து அதை வெளியில் ஒருத்தவங்க இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை வெளியில் ஒருத்தவங்க வந்து என்ன அப்போ தான் இந்த மாதிரி காஸ்ட்லி வாட்ச் போட்டாலும் காஸ்ட்லி ஷூ போட்டாலும் காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டாலும் தான் மதிப்பாங்கன்னு நினச்சி பண்ணுறது தான் நாங்கள் தப்புன்னு சொல்கிறோம். அப்படி பண்ணவும் கூடாது. அப்படி நான் இப்படி இருந்தால் தான் மதிப்பேன் இருக்க பீப்புளுக்கும் இது இருக்கு, நான் இப்படி போட்டால் மதிக்கிறாங்க அப்படின்ற பீப்புளுக்கும் இது போகிறது. ஃப்ரெண்ட்ஸ்க்காக பண்ணுறது இன்னொன்று. இப்போ பர்த்டேலாம் வந்துச்சுன்னா அவன் ஒரு 10,000 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பான், அவனுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போய் ட்ரீட்டு கொடு. இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க 8,000 9,000 10 பேர் கூட்டிட்டு போய் எல்லா சிலையும் தான் பாக்குறான். ஒரு நாள் பிறந்தது அவன் தப்பா? ஏன்டா பிறந்தா ஃபீல் பண்ண வச்சிருவாங்க போல. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா இப்படி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் உண்மையான ஃப்ரெண்ட்ஸா? உன் காசு போட்டு நீ அழிச்சிரு உன் பிறந்த நாள் அன்னைக்கு அப்படின்னு சொல்ற உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இது பண்ணி நாங்களே எங்களுக்குள்ள யாருக்காச்சும் பர்த்டே, நாங்கள் பெரிய சர்க்கிள்னாலும் 3 பேர் தான் இருக்கோம், அந்த 3 பேருக்குள்ள யாருக்கு பர்த்டேனாலும் நாங்களே எங்ககிட்ட எவ்வளோலாம் காசு இருக்கோ 10 ரூபா 20 ரூபா எல்லாத்தையும் பொறுக்கி கொண்டு போய் நாங்களே போய் சாப்பிட்டுட்டு வந்துருவோம். எங்களுக்கு சும்மா வெளியே போகணும், அவங்க பர்த்டே அவங்க தான் இன்னைக்கு ட்ரீட் வைக்கணும், அவங்க தான் செலவு பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் அந்த மாதிரி ஒரு கான்செப்டே நாங்கள் வளர்க்கல. ஏன்னா எங்களுக்கே தெரியும் நாங்க என்ன பொசிஷன்ல இருக்கோம் அப்படின்னு. இப்ப நாங்க வேலைக்கு போறோம் அப்படின்னா கண்ணு வேற தெரியல எங்களுக்கு என்ன நடக்குது. எங்களுக்கு வந்து கேமரா மட்டும் ஆன்ல இருக்குன்னு தெரியும், ஆனா இந்த தெரியல. அதுவும் தெரியும், அது எனக்கு லைட்டா தெரியுது. ஆனா என்ன மூஞ்சி எங்க இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியல. வெயில்ல வந்து கண்ணெல்லாம் இருட்டிருச்சு. இப்ப நான் உள்ள போற மயக்கமே போட்டு விழுந்துருவோம் போல, அப்படிதான் இருக்கோம் நாங்க. அடுத்து நம்ம டக்குன்னு முடிப்போம். அது அடுத்தது என்ன அதுதான் இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் கொடுக்கறதுக்காக இந்த 8,000 10,000 செலவு பண்றதெல்லாம் நிறுத்துங்க. இதுவுமே இந்த 2 பெர்ஸ்பெக்டிவ், இந்த ஃப்ரெண்ட்ஸ் ட்ரீட் கேட்கறவங்களும் சரி, இந்த பெருமைக்காக ட்ரீட் கொடுக்கறவங்களும் சரி, இது ரெண்டுமே தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அவன்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ பாவம் உனக்கு தெரியல, உன் ஃப்ரெண்டு தானே அவன் எந்த நிலைமையில இருக்கான் தெரியுமே. அவன் வந்து லட்சமா சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு கேட்கறதும் தப்பு தான், அவன் பிச்சை எடுக்கிறான்னு தெரிஞ்சும் கேட்கறதும் தப்பு தான். நீயா போய் ஒரு விஷயத்த வந்து திணிக்காத. நீ ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஜாலியா கேக்குறது வேற. அவன் அவ்வளோ ஏர்ன் பண்ணா கூட அவனுக்கு என்ன செலவெல்லாம் இருக்கோ, அவன் என்ன பண்றானோ, அவன் என்ன கோத்ரூ பண்றானோ பாவம், அவனை போய் ட்ரீட்டை கேட்டு அவனை போய் டார்ச்சர் பண்ணி எதுக்கு அவனே வந்து கில்ட்டா ஃபீல் பண்ண வைக்கிறது. அவனை நீ ட்ரீட் கொடுக்கலன்னா உன்னை ஒரு மாதிரி வேற ட்ரீட் பண்ற, அதெல்லாம் வேணாமே, அதெல்லாம் தப்பு. அப்புறம் இந்த பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கெலாம் இந்த ஓவராக போய் செலவு பண்ணுறேன். நான் என்ன சொல்லுவாங்க அது பேர், நான் வந்து ஸ்பாயில் பண்ண போகிறேன், லைக் ஸ்பாயிலஸ். இந்த மாதிரி வந்து நான் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டை ஸ்பாயில் பண்ண போகிறேன், நான் கேர்ள் ஃப்ரெண்டை ஸ்பாயில் பண்ணுவேன் செலவு பண்ணி. இந்த மாதிரி நிறைய நான் அவங்களுக்காக செய்வேன். நான் அவங்களுக்கு இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, டேட்டுக்கெலாம் போகும்போது பொண்ணுங்களை செலவு பண்ணக்கூடாது, பசங்க மட்டும்தான் பில்லு கட்டணும், யாரும் செலவு பண்ணக்கூடாது, செலவு பண்ணணும்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அந்த ஒரு இதுவும் நாங்கள் வந்து சப்போர்ட்லாம் பண்ண மாட்டோம். கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படிலாம் கிடையாது, அதையுமே ஈக்குவலா ஷேர் பண்ணுங்க அப்படிலாம் நாங்க சொல்லலை. அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். யார்கிட்ட காசு அவங்க கொடுங்க, யாரு காசு இருக்க கொடுங்க, அதே மாதிரி காசு கொடுங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. நீங்க இப்போ வெளில போறீங்க, இது வந்து நான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை சொல்ல மாட்டேன், அது அவங்க இஷ்டம், நீங்க ஷேர் பண்றீங்களோ இல்லை இது பண்றீங்களோ. ஆனா இந்த மாதிரி அப்படி நம்ம ஒரு நல்ல பொசிஷன்ல இல்ல அப்படின்றப்போ அவ்வளோ கொண்டு போய் காசு செலவு பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. உண்மையாவே நம்மளுக்கு யாராச்சும் பிடிக்கும், அவங்களுக்கும் நம்மள அவ்வளோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம செலவு பண்றோமோ இல்லையோ, நம்ம என்ன பண்றோமோ இல்லையோ, நம்ம அவங்க நம்ம கூட இருப்பாங்கல்ல, செலவு பண்ணி தான் ஒருத்தவங்க தக்க வச்சுக்கணும் கிடையாது. அது உண்மையாவே இருக்காதுல்ல. உங்ககிட்ட காசு இருக்குன்னு இருந்திருப்பாங்க கண்டிப்பா. உங்களுக்கு நீங்க வந்து பாசம் காட்டுறீங்க, உங்க கேர்க்காக இருந்திருக்க மாட்டாங்க. வேற என்ன தலை இதா இருந்தனால மறந்து போகுது. எங்க கண்ணு வேற தெரியல, ஒண்ணுமே தெரியல. பாக்கெட் மணி இந்த மாதிரி வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணி பாக்கெட் மணி வாங்குறது, எனக்கு எந்த விஷயமுமே பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணி வாங்குறது வந்து தப்பு அப்படின்னு தோணுது. அப்புறம் இந்த MBA படிக்கிறேன் நான், எனக்கு வந்து 20 லட்ச ரூபா கொடுங்க, 30 லட்ச ரூபா கொடுங்க, படிக்கிறது தப்பு இல்லை. நான் ஃபாரின் போறேன், நான் படிக்கிறதுக்கு ஃபாரின் போறேன், எனக்கு வந்து இத்தனை கடன் வாங்கி கட்டுங்க, கடன் வாங்கி 50 லட்ச ரூபாய்க்கு 100 லட்ச ரூபாய்க்கெல்லாம் வந்து அவ்வளோ
நம்மள்ட்ட காசு இருக்குன்றப்போ படிக்கிறேன். உங்களுக்கு தெரியும்ல உங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு. நீங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது நல்லது. இல்லைன்னா நீங்களா ஒரு ஸ்டேஜுக்கு போவீங்கல்ல. இப்போ நீங்க படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போய் அதுல இருந்து நீங்க படிங்க. உங்களுக்கு என்ன ஆசை இருக்கும் நீங்க அதை பண்ணணும். அதை விட்டுட்டு வீட்டுல டார்ச்சர் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ணாதீங்க. வீட்டுல இருக்கவங்க கஷ்டப்படுத்தி எதுவும் பண்ணாதீங்க. அவங்களுமே உங்களுக்கு இத்தனை வருஷம் வளர்க்கறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்க எவ்வளவு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் யோசிங்க. நீங்க பாட்டுக்கு அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு இவ்வளவு கூட பண்ணல, இத்தனை பேர் அது அவங்கள ரொம்ப கில்ட்ல போட்டுரும் அப்படின்னு. என்னதான் எல்லா பேரண்ட்ஸுமே ஒரு கட்டத்துல பசங்கன்னா எமோஷனலா தான் இருப்பாங்க. அவங்க அதுக்காக தான் பேரண்ட்ஸ் மோஸ்ட்லி அப்படிதான் இருக்காங்க. அது அவங்க கஷ்டப்படுறதுக்கு பண்ணாதீங்க. முட்டியெல்லாம் எரியுது எனக்கு. அவ்வளவுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். பேசுறாங்க அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஓகே. நான் கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கிறதுனால எங்க மண்டை எதுவும் ப்ராசஸ் பண்ண மாட்டேங்குது. ரொம்ப இன்னைக்கு நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். தெரியல நீங்க நான் எங்க இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கு. சரி, நாங்க நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். அப்போ மேபி வேற ட்ரெஸ் போட்டுருப்போம்னு நினைக்கிறேன் நான். ஆமா, நாங்க கிளம்புறோம். பை பை.